welcome the Rockstar DMC! நீ சொல்றது எனக்கு புரியல. கல்யாணம் ஆன புதுசுல கோவத்துல அடிச்சிருக்காரு. ஐயோ அக்கா, நான் கோவத்துல அடிச்சத பத்தி சொல்லல. அவர் உங்களை கொலவெறியோட கழுத்தை புடிச்சு செவத்துல அடிச்சு கொடூரமா உங்களை கொல்ல பார்த்தாரு. அண்ணி, இவ சும்மா ஏதோ கண்டதை உளறிட்டு இருக்கா, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அக்கா உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? நீங்க கொஞ்ச நாள் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? தர்ஷன் எப்படி ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிறான், அத பத்தி நீங்க யோசிச்சீங்களா இல்லையா? சரி, அந்த பார்கவியை எப்படி சந்திச்சிருப்பான், எப்படி கல்யாணம் பண்ணிருப்பான்? அக்கா நீங்க நிறைய விஷயத்த மறந்துட்டீங்க அக்கா. உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். அக்கா, பார்கவிய தர்ஷன் காதலிச்சான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவ அப்பா வீட்டுக்கு போய் நீங்களும் நானும் தான் சம்பந்தம் பேசணும். அவ அப்பா இந்த கல்யாணம் வேணாம், எங்களை விட்டுருங்கன்னு ஒதுங்கி போனார். அவரை பிடிச்சு உள்ள இழுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பாவை அடிச்சு கேஸ் போட்டு அவரை போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்தினாங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிதான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கொடைக்கானல செட்டில் ஆயிட்டாங்க. மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னு உண்மையை சொன்னா உன்னால ஏத்துக்க முடியல. இத வச்சுதானே எல்லாரும் கேம் ஆடுறீங்க. இன்னையோட உங்க கேம் ஓவர். நீ வாய முடு. நீ தயவு செஞ்சு அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதியா, ஏதோ பைத்தியம் வளரிட்டு இருக்கு. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்களே. இவ அம்மா மாதிரின்னு நீங்க சும்மா சொல்லல, உண்மையாவே அவளை அம்மா மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க. உனக்கு நான் அம்மாவா இருப்பேன்னு சொன்னீங்க, இவளுக்காக அவ்வளவு போராடினீங்க. இவங்க கொடைக்கானல் போனதுக்கு அப்புறமும் உங்க நிம்மதியா இல்ல. தர்ஷன் யதார்த்தமா ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டான். ஆனா அதுக்கு காரணம் இவங்க தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் குணசேகரன் இவங்களை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பினார். இவ்ளோ பிரச்சனையில இருந்தோம் இவங்களை அங்கிருந்து காப்பாத்தினது யார் தெரியுமா? ஜீவானந்தம். ஆமா, ஜீவானந்தம் சார் தான். உங்க காலேஜுக்கு அப்புறம் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்களா அன்னைக்கு, அதே ஜீவானந்தம் தான். நீங்க ஜீவானந்தம் சாரை ஏற்கனவே மீட் பண்ணிருக்கீங்க. அவரு தான் இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது. அதுக்கப்புறமும் பிரச்சனை முடியாதனால இவங்களை ரகசியமா வச்சு நாங்க தான் தர்ஷன் பார்கவி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு முடிவு பண்ணோம். இந்த கல்யாணம் எப்படியும் நடக்க கூடாதுன்னு வேணும்னே அந்த அறிவுக்கரசியோட தங்கச்சி அன்புக்கரசியை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு இந்த வீட்டு ஆம்பளைங்களா அந்த அன்புக்கரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. ஆனா தர்ஷன் பார்கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுல நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்க. நீங்க உறுதியா இருந்தனாலதான் உங்களை அடிச்சு காயப்படுத்தி கொலை பண்ண வந்தாரு. அதனாலதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனீங்க. ஒரு பக்கம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல, இன்னொரு பக்கம் இவங்க கல்யாண பிரச்சனை. எப்படி அல்லாடணும் தெரியுமாக்கா? உங்களை அடிச்சிட்டாங்கன்ற ஆடியோவை நீங்களே உங்க வாயால ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ஜீவானந்தம் சாருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்களை அடிச்ச வீடியோ கூட இருக்கு தெரியுமாக்கா? ஆனா அதை இப்ப வரைக்கும் நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் எடுக்க முடியல. அண்ணே அவ தேவையில்லாம ஏதோ உளறிட்டு இருக்கானே, அதெல்லாம் நம்பாதீங்க. சரியான பைத்தியம், போய் சொல்லிட்டு தெரியும். அக்கா, தர்ஷன் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மண்டபத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்தது. என்னென்னமோ திட்டம் போட்டாங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு.
உங்களுக்காக தர்ஷன் பார்கவி கல்யாணம் தான் நடக்கணும்னு நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன்.